இங்க கோபின்ற அந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சேலஞ்ச் விட்டுட்டு ஒரு பெரியவர்கிட்ட இருந்து ஒரு டப்பாவ திருடியும் வந்துடுறான். இப்ப அந்த பெரியவருமே அந்த டப்பாவ குடுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வராரு. இவனுக்குமே இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வரைய வந்துடுறான். இப்ப அந்த பெரியவர் அந்த டப்பாவ கையில எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துறாரு. இது பாக்குற இவனுக்குமே அந்த டப்பா அவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஒரு நாள் இந்த பசங்க ஆத்தங்கரையோட விளையாடலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்க பார்த்தா கோபி மயங்கி போய் கிடக்குறான். இந்த மயங்கி போய் கிடக்கிறதுனால பக்கத்துல பார்த்தா அந்த பெரியவருமே இருக்காரு. ஒருவேளை இவன் தான் எதனா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கழு தூக்கி அடிக்கிறாங்க. இப்ப கோபியுமே கண் முழிச்சதுனால அவன் விட்டுருங்க அவர் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தடுக்கிறாரு. பசங்களுமே ஏன்டா இவரை போய் காப்பாத்துற, இவர் தான் அவனை தண்ணியில தண்ணி விட்டுருக்காருன்னு சொல்லும்போது இல்ல இவர் தான் என்ன காப்பாத்தினாரு, நான் தண்ணியில மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் தெரியாம தவறி விழுந்துட்டேன், அப்ப இவர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ கோபிக்குமே அந்த பெரியவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவருக்கே தெரியாம சின்னதா செய்யவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாம அவர் அடிக்கடி மீட் பண்ணவும் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வீடு எல்லாமே ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே அவங்களோட வீடு கூட்டின்னு வந்துட்டு இருப்பான். இப்போ கோபியோட தங்கச்சி அந்த அவரை பார்த்த உடனே யார் இவருன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. உடனே இவனுமே கத்தாத அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திடுறான். இப்படி இவங்களோட நட்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நட்பாக மாற ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நாள் கோபியுமே அந்த பெரியவர்கிட்ட இந்த டப்பாவையும் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவருமே இது என்னோட பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவர் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டு கோபியுமே இவருக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகணும், இவர் என்னோட உயிரை காப்பாத்திருக்காரு, இவருக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்த அந்த ஊருக்கே போறாரு.